Good evening, students. இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி ஃபோர்த் லெசன் யூனிட் நம்பர் 4 இந்த ஃபிசிக்ஸில் இந்த எலக்ட்ரிசிட்டி லெசனில் அப் டு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் வரைக்கும் ஏற்கனவே முடிச்சிருக்காங்க. இப்போ வி ஹாவ் டு கண்டினியூ ஃப்ரம் த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இருந்தாலும் ஐ வாண்ட் டு ரீகால் த வாட் ஆர் த subjects, what are the topics you have studied in this lesson under the topic electricity. So first, what is meant by electricity? Electricity அப்படினா it's a form of energy. We are having many different types of energy: heat energy, electrical energy, magnetic energy, solar energy, like that. வீடியோ வருதுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ வருதா? இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. இப்போ எலக்ட்ரிசிட்டி இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி சொன்னேன். இட் கேன் பி ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. What is meant by electricity? Electricity is nothing but flow of charge or flow of electron from higher potential to lower potential. இப்போ யூஸ்வலாகவே சார்ஜஸ் கேன் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். தேர் ஷுட் பி ஏ டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். எப்படி வாட்டர் ஃப்ளோ ஆகுது, வாட்டர் எங்கேருந்து எங்கே போகும்? வாட்டர் ஃப்ளோ ஃப்ரம் ஏ ஹையர் லெவல் டு லோயர் லெவல். ஹையர் லெவல் மேடான இடத்துலேருந்து பள்ளத்துக்கு போகும். சிமிலர்லி ஏர் கரண்ட், we are having monsoon. This air flows from a region of high pressure to a region of low pressure. High pressure region and low pressure region air flows. So the direction of air, it is from higher pressure to a region of lower pressure. In the same manner, every water higher level and lower level போது, air flows from higher pressure to lower pressure போதோ, அதே மாதிரி similarly the current flows from a region of, from a point of higher potential to a point of lower potential. Higher potential and lower potential போகும். Usually it flows from positive terminal to negative terminal. The flow of current எப்பவுமே பாசிட்டிவ் டெர்மினல் ஆரம்பிச்சு தான் நெகட்டிவ் போகும். பட் ஆக்சுவலி எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். திஸ் இஸ் அ டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸோடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ். இதுக்கு ஆப்போசிட் தான் we are taking the direction of current. கரண்ட் ஃப்ளோஸ், இப்போ எலக்ட்ரான்ஸ் எப்படி நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வருதோ இதனுடைய ஆப்போசிட் என்னது? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஆர் எலக்ட்ரிசிட்டி. அப்போ எலக்ட்ரான்ஸ் எந்த டைரக்ஷனில் போகுது பாருங்க, இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு எலக்ட்ரான்ஸ் போகும். இதனுடைய ஆப்போசிட் என்னது? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். பாசிட்டிவ் டு நெகட்டிவ், திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இஸ் இட் கிளியர்? That is a positive terminal to negative terminal. இப்போ இந்த லெசன்ல we have to know about the various terms. Current, it is denoted by the symbol I. I is equal to Q by T. I means current, Q means charge divided by time. Charge is measured by the unit called coulomb. அடுத்தது potential difference. V is equal to work done by
W by Q. V equal to W by Q. Right. இப்போ அடுத்தது R. R அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு முன்னாடி ஓம்ஸ் லா படிச்சிருப்பீங்க. ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் ஓம்ஸ் லா அப்படின்னது என்ன ஞாபகம்? ஈக்குவேஷன் V equal to IR. P அப்படின்னா potential difference is equal to I current multiplied by the resistance R. From this Ohm's law we can derive the R equal to R resistance equal to V by I. So these are all things we have studied already. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. Current I equal to Q by T. V potential difference is equal to W by Q. அடுத்து Ohm's law states at a constant temperature the steady current flowing through a conductor is directly proportional to the potential difference அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதனுடைய ஃபைனல் ஈக்குவேஷன் V equal to IR. இதுல இருந்து வர்றதுதான் R ரெசிஸ்டன்ஸ் R equal to V by I. அடுத்து ரெசிஸ்டிவிட்டி படிச்சிருப்பீங்க. ரெசிஸ்டிவிட்டி இதனுடைய rho equal to RA by L அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அடுத்தது கண்டக்டிவிட்டி கண்டக்டன்ஸ் G equal to 1 by R. கண்டக்டன்ஸ் it is a reciprocal of resistance. அடுத்து கண்டக்டிவிட்டிக்கு sigma equal to 1 by rho. So these are all the things you have studied already. இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இது எதுக்காக ரிமைண்ட் பண்ணா உங்களுக்கு இதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணா நம்ம கண்டினியூஸா போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ I equal to Q by T, V potential difference it is equal to W by Q. அடுத்து Ohm's law V is equal to IR, it is at constant temperature. அடுத்தது resistance R equal to V by I, it is derived from this Ohm's law. அடுத்து resistivity rho equal to RA by L. அடுத்து conductance G equal to 1 by R. This conductance equal to 1 by rho. These are the இது எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை எழுதி வச்சிங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் புக்ல இருக்கு. அது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிக்கங்க. மறுபடியும் அடுத்தது சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். சீரிஸ் ரைட். இப்போ அடுத்த சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ்ல ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் there are three resistors R1, R2, R3. If they are connected in series, RS equal to R1 plus R2 plus R3 அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. அடுத்து ரெசிஸ்டர்ஸ் when they are connected in parallel கனெக்ட் பண்ணா 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. This is resistors in parallel. And then we are going to study about the differences between series and parallel circuit பத்தி படிச்சிருப்பீங்க. Here equivalent resistance more than the highest resistance, parallel less than the lowest resistance.
At the amount of current is less as effective resistance is more. Parallel current is more as effective resistance is less. At the switching on or off, if one appliance is disconnected, others also do not work. இப்போ ரெசிஸ்டர்ஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அப்ளையன்ஸை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணோம் அல்லது ஃபீஸ் போயிடுச்சுனாக்கா மீதி இருக்கிற எந்த அப்ளையன்ஸும் ஒர்க் பண்ணாது. இட் இஸ் இன் த கேஸ் ஆஃப் சீரீஸ் கனெக்ஷன். பட் வேரஸ் இன் த பேரலல் கனெக்ஷன் here if one appliance is disconnected, others will work independently. அப்போ ஏதாவது ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணோம், ஏதோ ஒரு டிவைஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் மீதி இருக்கிற டிவைஸ்லாம் ஒர்க் பண்ணும், காம்பனன்ட்ஸ் ஒர்க் பண்ணும். இட் இஸ் இன் தி கேஸ் ஆஃப் பேரலல் சர்க்கியூட். இந்த பேரலல் சர்க்கியூட் வி ஆர் யூசிங் இன் அவர் ஹவுசஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒயரிங் பார்த்தீங்கன்னாக்கா பேரலல் சர்க்கியூட் தான் இருக்கும். அதனால தான் ஏதோ ஒரு ரூமில் ஏதோ ஒரு பல்பு அல்லது ஏதோ ஒரு ஃபேன் ஓடலாம் மற்ற அப்ளையன்ஸ் ஒர்க் பண்ணும். Because it is because we have connected all the appliances in parallel, right? இப்போ அடுத்தது ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். இப்போ இது 4.7 வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ டுடே we are going to start the heating effect of current. Here in our houses we are using different types of appliances. We are using fan use பண்றோம், motor use பண்றோம், fridge use பண்றோம், AC use பண்றோம், light use பண்றோம். So in all these things we are supplying the current supply பண்றோம். If when there is a flow of current, those appliances they start working. Say for example at the time of when we are using the bulb or a tube light, we need the light energy. நமக்கு தேவை என்னது? லைட் எனர்ஜி தான் தேவை. We are getting the light energy also. After some time, ஒரு 1 hour கழிச்சு அந்த டியூப் லைட்டோ அல்லது அந்த பல்பையோ தொட்டு பார்த்தா ரொம்ப சூடாக இருக்கும். எதனால? It is because heat is produced. இப்போ இந்த டியூப் லைட்டை பொறுத்த வரைக்கும் we need only the light energy. Electrical energy should be converted into light energy. Electrical energy light energy மாறினா போதும். But in addition to light energy, we are also getting the heat energy. Heat energy produce ஆகுது. அதை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தாக்கா we cannot avoid. அல்லது மோட்டார் ஓடுது, மோட்டார் ஓடக்குள்ள என்ன பண்ணுறோம்? we are supplying the electrical energy. அதுவும் ஏற்கனவே நடத்தலாம், ஏற்கனவே முடிஞ்சது. சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர் 49 இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காரு சீரீஸ் கனெக்ஷன் பாருங்க. Series connection of parallel resistors, it is already completed. இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்றேன், கவனிங்க. ரைட், கவனிங்க.
here there are four resistors in this circuit. இந்த சர்க்யூட்ல R1, R2, R3, R4 அப்படின்னு 4 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூ டேக் தீஸ் டூ ரெசிஸ்டர்ஸ் R1 and R2. R1 and R2 they are connected in parallel. ரெண்டும் parallel சர்க்யூட்ல இருக்கு. ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் யூ டேக் திஸ். நம்ம parallel சர்க்யூட்ல படிச்சிருக்கோம் 1/Rp is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3 அப்படின்னு படிச்சிருக்கோம் ஏற்கனவே. இங்க ஒன்லி டூ ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. அப்ப 1/Rp is equal to 1/R1 plus 1/R2. இது வந்து RP1 ஒன்னு வச்சுப்போம். ஏன்னா பக்கத்துல இன்னொன்னு இருக்கு. இது ஒரு செட், இது ஒரு செட். ஃபர்ஸ்ட் செட்ல R1 R2 they are connected in parallel. இப்ப அடுத்து பக்கத்துல இன்னொரு செட் R3 R4 இருக்கு. these two are also connected in parallel. அப்ப இதை என்ன பண்றோம் 1/Rp2 ன்னு எடுத்துக்கோம். is equal to R3 R4 க்கு 1/R3 plus 1/R4. so these two are connected. first set இதை 1/Rp1 equal to 1/R1 plus 1/R2. அடுத்து செகண்ட் செட் இருக்கு R3 and R4. these two are also connected in parallel. அப்போ இதை Rp2 ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1/Rp2 equal to 1/R3 plus 1/R4. right. okay. now in the first set and the second set these two are connected in series. இது ரெண்டும் எப்படி சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. முதல்ல இது ரெண்டும் parallel. இது ஃபர்ஸ்ட் செட்டு, இது அடுத்த செட்டு ரெண்டாவது, இதுவும் ரெண்டு பேரல். அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 1/Rp1 equal to 1/R1 plus 1/R2. அதே மாதிரி இது செகண்ட் செட்ல 1/Rp2 is equal to 1/R3 plus 1/R4. புரியுதுங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட் இந்த செகண்ட் செட் these two are connected in series. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. பக்கத்துல கனெக்ட் பண்ணிருக்காங்க. சீரிஸ் கனெக்ஷனுக்கு என்ன படிச்சிருக்கோம் RS1 equal to R1 plus R2 plus R3 அப்படின்னு படிச்சிருக்கோம். Now we are going to apply that formula. இப்போ R total is equal to Rp1 plus Rp2. இங்க கவனிங்க R total is equal to Rp1 plus Rp2. இது எதனாலனா these two இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச், இது செகண்ட் செட், ஃபர்ஸ்ட் செட் செகண்ட் செட் இது ரெண்டும் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. இப்போ சீரிஸ் கனெக்ஷனுக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RS equal to R1 plus R2 plus R3 அப்படின்னு படிச்சிருக்கோம். இங்கே இது Rp1 இது Rp2 இது ரெண்டும் சீரிஸ்ல இருக்கு. அப்போ R total equal to Rp1 plus Rp2. So this is a formula to find out the series connection of parallel resistors. Right. அடுத்து அதே மாதிரி parallel connection of series resistors. Here also there are four resistors R1 and R2, R3, R4. First you take the R1 and R2.
R1 R2 இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா they are connected in series. R1 R2 சீரிஸ்ல இருக்கு. அடுத்தது R3 R4 இதுவும் சீரிஸ் தான். அப்ப we are having two series. ஒன்னு R1 and R2 இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சீரிஸ்ல இருக்கு. அடுத்தது R3 R4 பார்த்தீங்கன்னா அதுவும் சீரிஸ்ல இருக்கு. இப்ப RS1 is equal to R1 plus R2. இது ஏற்கனவே நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். RS1 is equal to R1 plus R2. இப்போ அடுத்து இதே எடுத்துங்க R3 R4 இப்போ RS2 ன்னு எடுத்துப்போம் is equal to R3 plus R4. இது புரியுதுங்களா? ரைட். இப்போ பாருங்க இப்போ இந்த R3 R4யும் R1 R2 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த இது ஒரு இதுக்கு இது பேரலல் R1 R2க்கு பேரலல் R3 R4 இப்ப பேரலல் கனெக்ஷன் இருக்கு. இப்ப parallel connection 1 by Rp equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 ன்னு படிச்சிருக்கோம். We are applying that formula. When we are applying this, we are having 1 by R total is equal to 1 by RS1 plus 1 by RS2. So this is the formula to find out the parallel connection of series resistors. புரியுதுங்களா? ரைட். இப்போ அடுத்தது heating effect. As I told you, so there is no equipment here which converts all the electrical energy into useful energy. Tube light we need only light energy. நமக்கு light energy இருந்தா போதும். We don't want the heat energy. Heat energy is a waste of energy. நம்மளை பொறுத்த வரைக்கும் heat energy தேவையில்லை. பட் எந்த லைட்டும் if it glows continuously for 1 hour or 2 hours, it gives light energy. Light energy கொடுக்குது. In addition to light energy, it also gives the heat energy. Heat energy சேர்ந்து தான் simultaneously கிடைக்குது. But less amount. We are getting more amount of light energy, but less amount of heat energy also. But there we don't need the heat energy. அங்கே லைட்டை பொறுத்த வரைக்கும் heat energy தேவையில்லை. இருந்தாலும் இப்போ எனி லைட் எனர்ஜி எந்த கம்பெனி பிராண்டட் கம்பெனிஸ் எந்த கம்பெனி எவ்வளோ காஸ்ட்லியான லைட்டாக இருந்தாலும் we are getting the heat energy also. இப்போ லைட் மட்டும் கிடைக்காது, ஹீட் எனர்ஜி சேர்த்து தான் கிடைக்கும். அப்போ அந்த ஹீட் எனர்ஜி நமக்கு பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டாக போகுது. ஸோ த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி அண்ட் ஆல்சோ ஹீட் எனர்ஜி. ஹீட் தான் சேர்ந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி மோட்டார் இருக்குது. மோட்டாரில் நமக்கு என்ன வேணும்? சுத்த வைக்கணும், ஃபேனையும் சுத்த வைக்கணும். ஸோ வி ஹாவ் டு கன்வெர்ட் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜியாக மொத்தம் கன்வெர்ட் பண்ணால் போதும். இப்போ ஒரு ஃபேன் சுற்றுது அப்படின்னா we are getting the mechanical energy. Electrical energy is converted into mechanical energy மாறுது. அப்போ ஃபேன் சுற்றுது, we are getting the air circulation ஆகுது. அது இருந்தால் போதும். அப்போ ஃபேன் ஓடும்போதே we are getting the heat energy also. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேனை தொட்டால் சூடாகவும் இருக்குது. அப்போ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ there is no equipment which converts all the electrical energy into light energy or which converts all the electrical energy into mechanical energy. அந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. Is it clear? So we cannot avoid the production of heat energy. இப்போ அயன் பாக்ஸ் எடுத்துங்க. அயன் பாக்ஸு, டோஸ்டர், வீட்டில் யூஸ் பண்ணுற ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர், there we are converting the electrical energy into heat energy. Electrical energy வந்து heat energy மாறுது. Is it clear? So this is because of the heating effect of current. அப்போ current when we are supplying the electrical energy, we are converting the heat energy also. We are getting the heat energy. The heat produced, it is calculated by the formula
Here it is given by the famous scientist Joule. He gave a law called the Joule's law of heating. According to Joule's law of heating, the heat produced is equal to W. Heat produced is equal to work done. நம்ம ஏற்கனவே V படிச்சிருக்கோம். V equal to, what is the formula to find out the V? Potential difference is equal to work done by charge. V equal to W by Q. From this, W equal to VQ. Now we are applying this. W is equal to V into Q. Here W is equal to V into Q. இப்போ இந்த ஃபார்முலா படிக்கணும்னா பழைய இந்த V equal to potential difference V W by Qன்னு நம்ம இந்த லெசனில் ஸ்டார்டிங்லேயே படிச்சிருக்கோம், ரைட்? From this V equal to W by Q formula இருக்கு. By applying the formula, we are deriving W is equal to V into Q னு வரும். So W is equal to V into Q. Similarly, we also studied I equal to Q by T னு படிச்சிருக்கோம். I is equal to Q by T. From this, Q equal to I into T. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே படிச்சிருக்கோம். Q equal to IT. Now we are going to use the replace the Q. It is equal to IT. அப்போ W heat equal to W is equal to V into IT. Heat produced is IT. Heat produced V into I into T அப்படின்னு வரும். சரி சார், what is V? We have studied from Ohm's law. V equal to IR னு படிச்சிருக்கோம். V equal to, so here we are replacing V by IR. இங்கே ஏற்கனவே I இருக்கு, T இருக்கு. அப்போ H is equal to I into R into I into T. இப்போ இங்கே ஒரு I இருக்கு, இங்கே ஒரு I இருக்கு. I into I ஸ்கொயர். அப்போ H is equal to I square RT. So this is the formula to find out the heat produced. H is equal to I square RT. புரியுதுங்களா? இது எப்படி இதில் வந்து பாருங்க. இதெல்லாம் ஏற்கனவே படிச்சதை we are applying, we are using the formulas what we have studied earlier. ஏற்கனவே நம்ம படிச்ச ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். Finally we are getting the heat produced is equal to I square RT அப்படின்னு வருது. This is Joule's law of heating. அப்போ Joule's law of heating அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு H is equal to I square RT அப்படின்னு ஞாபகம் வரணும். இதை அப்படியே எழுதிங்க. ஒரு 1 or 2 minutesல எழுதுங்க, சீக்கிரம் எழுதுங்க. இப்போ பாருங்க, அந்த Joule's law of heating அந்த H is equal to I square RT 4.20 அப்படின்னு ஃபார்முலா இருக்கு பாருங்க. அதுக்கு கீழே பாருங்க, திஸ் இஸ் known as Joule's law of heating. அடுத்தது Joule's law of heating states. அதுல இருந்து அந்த 3 டாட் வச்சு 3 பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை அப்படியே ஹைலைட் பண்ணுங்க. Joule's law of heating states that the heat produced in any resistors is, first point, directly proportional to the square of the current passing through the resistor. ரெண்டாவது, directly proportional to the resistance of the resistor.
மூணாவது directly proportional to the time for which the current is passing through the resistor. புரியுதுங்களா? இப்போ இந்த 3 பாயிண்ட் எதுல இருந்து வருதுனாக்கா from this formula the heat produced is directly proportional to the first I square I ன்னா current square root of current heat produced அங்க 3 டாட் வச்சு 3 பாயிண்ட் வச்சு 3 பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை தான் சொல்றாங்க heat produced is directly proportional to the square of the current I square. ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க heat is produced directly proportional to the resistance R. அடுத்து மூணாவது பாயிண்ட் heat produced is directly proportional to the time of flow T. I square R T இதை தான் 3 பாயிண்டா கொடுத்துருக்காங்க. So you know the formula H is equal to I square RT அப்படின்ற இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும் you can write the statement of this Joule's law of heating. இந்த Joule's law of heating வந்து நீங்க மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்ச போறோம். H is equal to RT, H is equal to I square RT அப்படின்ற ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். you can write the அந்த பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 10 லைன்ஸ் அளவுக்கு இருக்குது. அந்த 3 பாயிண்ட்டையும் நீங்களா ஓன் லாங்குவேஜ்ல you can write. According to Joule's law of heating, Joule's law of heating states that heat produced is direct. First point is directly proportional to the square of the current I square. I in a current oda square. அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் heat produced is directly proportional to the R na resistance. மூணாவது heat produced is directly proportional to the time of flow T. அப்ப இந்த இதை தான் கொடுத்துருக்காங்க. அப்ப உங்களுக்கு இந்த H is equal to I square RT இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும் you can write the statement by your own. அதை வந்து மெமரி பண்ணணும், மக்கப் பண்ற அவசியம் தேவையில்லை. அதை ஹைலைட் பண்ணீங்க அந்த 3 பாயிண்ட்டையும். So this is Joule's law of heating. Right. Applications of heating effect. Applications of heating effect in our daily life we are using many appliances, heating appliances use பண்றோம். We are using iron box யூஸ் பண்றோம், electric heater யூஸ் பண்றோம். என்ன சில பேர் பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் பர்டிகுலர்லி லேடிஸ் they are using to dry the hair dryer யூஸ் பண்றாங்க. So they are all produce heat. We are using the heating effect of current. Iron box heat பண்ணாதான் நம்ம iron பண்ண முடியும். So those appliances there we are by giving the electrical energy we are converting electrical energy into heat energy. அப்ப electrical energy வந்து heat energy கன்வெர்ட் பண்ணுது. எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல கன்வெர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் இருக்குது, வாட்டர் ஹீட்டர் இருக்குது, வீட்டில் யூஸ் பண்ற கெட்டில், இண்டக்ஷன் ஸ்டவ்ல பாருங்க. we are by giving the electrical energy we are getting heat energy. Electrical heaters, water heater, hair dryer, in all these things we are getting the we are converting the electrical energy into heat energy. புரியுதுங்களா? ரைட். இப்ப இந்த மாதிரி அப்ளையன்சஸ்ல they are using the nichrome அப்படின்னு ஒரு மெட்டீரியல். ஹியர் இந்த nichrome அப்படின்றது இட் இஸ் a combination, it is an alloy of nickel and chromium. So
அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்துருங்க, வீட்டில் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அயன் பாக்ஸுக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று இருக்கும். தட் மெட்டீரியல் இட் இஸ் மேடப் ஆஃப் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம், ரெண்டு சேர்ந்த அலாய், that is nichrome. This nichrome is used to produce a heating effect, அப்போ நல்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். எதனால் அந்த நைக்ரோம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இட் ஹேஸ் த ஃபாலோயிங் குவாலிட்டிஸ். ஃபர்ஸ்ட், இட் ஹேஸ் அ ஹை ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்குது. இட் ஹேஸ் அ ஹை மெல்டிங் பாயிண்ட். இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு. ஸோ திஸ் ஆர் த 3 குவாலிட்டிஸ் ஆஃப் நைக்ரோம். இந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டோடைய 3 ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும், ஹை ரெசிஸ்டிவிட்டி. ரெண்டாவது, இட் ஹேஸ் அ ஹை மெல்டிங் பாயிண்ட், அவ்வளோ ஈஸியாக மெல்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. இப்போ ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்குது. அடுத்து, இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு, அவ்வளோ ஈஸியாக ஆக்சிடேஷன் ஆகாது. ஸோ திஸ் ஆர் த ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் ஆஃப் த நைக்ரோம் வயர். Is it clear? For that reason only, in all the heating appliances, the nichrome, an alloy of nickel and chromium is used. Yeah. They can ask one question. In all heating appliances, nichrome is used. Why? அப்படின்னு கேட்பாங்க. ஏன் எல்லா ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் அப்ளையன்சஸில் நைக்ரோம் யூஸ் பண்ணுறாங்க? வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்பாங்க. வை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நைக்ரோம் ஹேஸ் த ஃபாலோயிங் குவாலிட்டிஸ். ஃபாலோயிங் 3 குவாலிட்டிஸ். என்ன 3 குவாலிட்டி இருக்கு? ஒன்று, ஹை ரெசிஸ்டிவிட்டி. ரெண்டாவது, it has a high melting point. மூணாவது, it is not easily oxidized. நீங்க அந்த கொஸ்டின் அந்த பாயிண்ட் பக்கத்தில் எழுதிங்க. why nichrome is used as a heating element in all the heating appliances அப்படின்னு நீங்களா ஒரு கொஸ்டின் பக்கத்தில் எழுதி வச்சுங்க. It will be very useful when you are studying, when you are preparing for the public examination. Right, we will start after a short break.